அவங்க மாப்பிள்ளையை அழைச்சிட்டு மாலை மாற்ற போகிறா, பரதேச கோலம் புறப்பட போகிறது, போங்களே நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாமே. சரி சரி வரேன் போ அப்படின்னு அவளை அதட்டி அனுப்புனார். திரும்பவும் மேலே சத்தம் கேட்குது. திரும்பவும் அந்த பெண் வந்து அப்பா கூப்பிடுறாப்பா வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறாங்க. சாமநாதம் இப்போ தான் வெளியே போகிறாரு. சித்தப்பா எங்கே போயிட்டேல்? இது சுப்பராயனோட குரல், மூச்சு வாங்குற குரல். இவர் கல்யாண வீட்டுக்கு போனப்போ பொண்ணும் மாப்பிள்ளையும் மாலையை மாற்றிக்கிட்டு ஊஞ்சலில் ஆடிட்டு இருந்தாங்க. பிராமண திருமணங்களில் நடக்கிற அந்த ஊஞ்சல் வைபவம் நடந்துட்டு இருந்தது. இந்த ஊஞ்சல் வைபவத்தை பார்த்தா பார்வதி பரமேஸ்வரனையும் லக்ஷ்மி நாராயணனையும் பார்த்த புண்ணியம் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கிறதுனால ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து அவ்வளோ ஆர்வமாக அதை பார்த்தாங்க. விதவைகள், வயசானவங்க, சின்ன குழந்தைங்க, நடுத்தர வயசு இருக்கிறவங்க, ஏன் அந்த கல்யாணத்துக்கு சமைக்க வந்த சமையல்காரர்கள் உட்பட எல்லாரும் வந்து அவ்வளோ ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் அந்த ஊஞ்சல் வைபவத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. கண்ணூஞ்சலாடி நின்றார் அப்படின்னு நாயனக்காரர் வாசிச்சிட்டு இருந்தார். ஆனால் சாமநாதுக்கு அந்த ஊஞ்சல் வைபவத்தை பார்த்து ரசிக்கணும், சந்தோஷப்படணும்னு ஒரு துளி அளவு கூட அவர் மனசில் தோணலை. அவர் கொல்லை பக்கமாக வந்தார். அங்கே கல்யாணத்துக்கு வேண்டிய சமையல் வேலைகள்லாம் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு ஈ காக்கா கூட இல்லை. எல்லாரும் அந்த ஊஞ்சல் வைபவத்தில் தான் கவனமாக இருந்தாங்க. பெரிய பெரிய அடுப்புகள் அவ்வளோ திகு திகுன்னு எரிஞ்சிட்டு இருந்தது. அண்டா அண்டாவாக கல்யாண விருந்துக்கு தேவையான பதார்த்தங்கள் எல்லாம் தயாராகிட்டு இருந்தது. அங்கே ஒரே ஒரு எடுபிடி பையன் மட்டும் வெள்ளரிக்காயை அருவாமனையில் நறுக்கிட்டு இருந்தான். அதை பார்த்துட்டே வந்துட்டு இருந்த சாமநாதம் ஒரு அடுப்பை கவனிச்சார். பாதி ஆள் உயரம் இருக்கிற ஒரு அண்டாவில் ஒரு 500-600 பேர் சாப்பிடக்கூடிய பாயாசம் கொதிச்சிட்டு இருந்தது. அந்த பாயசத்தில் முந்திரி, திராட்சை, பாதாம், நெய்யெல்லாம் போட்டு மிதந்துட்டு இருந்தது. இதை பார்த்த சாமநாதுக்கு பொறாமை உச்ச நிலையை அடைஞ்சது. இவ்வளோ பெரிய அண்டாவை எப்படி தூக்கி அடுப்பில் வச்சுருப்பாங்க? 2 காதையும் தூக்கி அதில் ஒரு மூங்கில சொருவி பல்லக்கு மாதிரி 2 பேர் தூக்கியிருந்தால் தான் தூக்கியிருக்க முடியும். இவ்வளோ பெரிய அண்டா, அதில் இவ்வளோ பேர் சாப்பிடக்கூடிய பாயாசம்னு அப்படி பொறாமப்பட்டுருக்காரு. இப்போ தான் சாமநாதோட மனசில் ஒரு கொடூரமான எண்ணம் உதயமாகுது. எத்தனை பேர் தூக்கி வச்சுருந்தா என்ன, இதை நான் ஒருத்தனே கவிழ்த்திடுவேன் அப்படின்னு வில்லத்தனமாக யோசிக்கிறாரு. சாமநாதம் 2 கைகளையும் கொடுத்து மூச்சை அடக்கிட்டு மேல் பக்கத்தை பிடிச்சி சாய்க்கிறாரு. பாயாசம் முழுக்க கவுந்து ஆறு மாதிரி ஓடி சாக்கடையில் கலக்க போகுது. அப்போ வெள்ளரிக்காய் பிஞ்சு வெட்டிகிட்டு இருந்த அந்த எடுபிடி பையன் ஓடி வரான். தாத்தா தாத்தா. சாமநாதுவே ஒரு நிமிஷம் பயந்துட்டார். அவன் கையில் அருவாமனை வேற வச்சிட்டு இருந்தான். கை கால்லாம் அவருக்கு உதறிச்சு, வாய் குளர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனாலும் ஒரு மாதிரி அவர் சமாளிச்சுட்டு சொல்கிறாரு, படவாக்களா எங்கே